வணக்கம் நண்பர்களே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் அப்படின்னு இந்த வடிவேலு பேசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிலைமை ட்ரம்ப்புக்கு ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், எடுக்கலை. ஒரு 2 வாட்டி ஃபோன் பண்ணுறோம், அப்பவும் எடுக்கலை. என்ன சொல்லுவோம்? என்னடா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறோம், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், அவ்வளோ பெரிய ஆளாவேன் அப்படின்னு கேட்போம். உலகின் நம்பர் 1 பணக்கார நாடு, டாலரை வச்சு உலகையே கட்டி போடக்கூடிய நாடு, அணு ஆயுதங்களை வச்சுட்டு உலகையே மிரட்டக்கூடிய நாடு. அந்த நாட்டின் அதிபர், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம மோடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 4 முறை. ஆனால் மோடி ஃபோனே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஜெர்மனி, ஜப்பானோட பிரபலமான பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கு. இந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா அமெரிக்க வெள்ளை மாளிகை மறுக்கவே இல்லை. இந்திய உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட ஃபோன் எடுத்து பேசினோம்னா தகவல்களை திரித்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதான் எப்படின்னா, பெரிய மனுஷன் அப்படின்னு ஃபோனை எடுத்தோம்னா நம்ம ஃபோனை பேசிட்டு வெளியே வரக்கு முன்னாடி ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு, நான் மோடிக்கிட்ட பேசிட்டேன்ல, நாளைக்கே ரஷ்யாவில் கச்சா நான் வாங்க மாட்டார் அப்படின்னு ட்ரம்ப் அறிக்கை விட்டாலும் விட்டுருவார். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போகிற நான் தான் நிப்பாட்டுவேன், இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டுவேன், காசா இஸ்ரேல் போகிற நான் தான் நிப்பாட்டுவேன். இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவான் பார்த்தீங்களா, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், எங்கே பார்த்தாலும் நான் தான் முன்னாடி நிற்கணும்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு ஒரு அதிகார ஆர்வக்கோளாறு. அதனால் எங்கே பார்த்தாலும் தலையை தானே முன்னிட்டு நீட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். மோடி செம கத்து, ஃபோனே அட்டன் பண்ணல. அவன் சும்மா நச்சுன்னு எதாவது ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, சீனாவோட அதிபர் ஜி ஜின்பிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவுக்கு ரகசியமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. சீனாவை, இந்தியா ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், அமெரிக்காவை மிக தீவிரமாக எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் ஜெய்சங்கர் போய் சீனா பார்த்துருக்காரு. திரும்ப சீனாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியாவுக்கு வந்தார். ஸோ இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்தியாவும் சீனாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஏன்னா உலகின் 3வது 2வது நிலையில் இப்போ பொருளாதாரம் இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா முதல் நிலையை ஈஸியாக அடித்து தூக்கிடலாம். ஸோ அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார கதையா ட்ரம்ப்பு நம்ம உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம ஃபோன் பண்ணால் அந்த மோடி எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்ப விட்டார் மோடி. இது இந்தியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பெரிய கத்து தான். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.